காலை வணக்கம் மன்னர் வேந்தே. காலை வணக்கம். வாரும் மந்திரியாரே, இப்படி அமரும், என்னுடன் அமர்ந்து காலை உணவை சாப்பிடுங்கள். நன்றி மன்னா. ஆஹா, சுட சுட இட்லியும் கார சட்னியும் ஒரு பிடி பிடித்து விட வேண்டியதுதான். ஆஹா, காரசாரமாக என்ன ருசியாக இருக்கிறது. என்ன, நமக்கு ஒரு ருசியும் தெரியவில்லை. உப்பு சப்பு இல்லாமல் இருக்கிறது. மந்திரியார் ரசித்து ருசித்து சாப்பிடுகிறார். ஆஹா, என்ன ருசியாக இருக்கிறது. மந்திரியாரே, உமக்கு ரசனையே இல்லை. இந்த ருசி இல்லாத உணவை எப்படி இப்படி ரசித்து சாப்பிடுகிறீர்? ஏன் மன்னா, ராஜபாதா சமைத்த உணவு சூப்பராகத்தானே இருக்கிறது. காரசாரமான சட்னி. ஆஹா, என்ன சுவை என்ன சுவை. இன்னும் கூட 2 இட்லிகளை சாப்பிடலாம். ஆனால் தங்களுக்கு தான் வேறு கை பக்குவம் தேவைப்படுகிறது என்று நினைக்கிறேன். புதிதாக யுவராணி வந்து சமைத்தால் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுத்தானே ஆக வேண்டும். சிரிக்காதீர் மந்திரியாரே, ஒருவேளை நமக்கு தான் நாக்கு மரத்து விட்டதோ? மன்னா, நாக்கு மரத்து போகவில்லை மன்னா, நாவின் சுவை அரும்புகள் தான் மாறிவிட்டன போல. ஒருவேளை அப்படி இருக்குமோ? எப்படி மன்னா? ஒருவரின் நாவின் சுவை அரும்புகள் 7 வருடங்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்திருக்குமோ? மன்னா, யாரோ அதை கிளப்பி விட்டிருக்கிறார்கள். உண்மையில் அப்படியல்ல. 2 வாரங்களுக்கு ஒரு முறை நாவின் சுவை அரும்புகள் மாறும் என்பதுதான் சமீபத்திய கண்டுபிடிப்பு. அதனால் தான் எனக்கு சுவை தெரியவில்லையா? தங்களை போன்று பலரும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஆனால் அது காரணமல்ல. ஒரு பிறந்த குழந்தைக்கு 30,000 சுவை அரும்புகள் இருக்குமாம். அதனால் தான் ஒரு குழந்தையால் பலவிதமான ஆயிரக்கணக்கான சுவைகளை அதன் நாவால் உணர முடிகிறது. அப்போ மனிதன் வளர வளர நாவின் சுவை அரும்புகளும் இன்னும் அதிகமாக வளரும், அப்படித்தானே? அப்படி இல்லை மன்னா. ஒரு வளர்ந்த மனிதனுக்கு 2000 10,000 வரை நாவின் சுவை அரும்புகள் இருக்கும். வளர வளர உமிழ்நீர் சுரப்பிகள் அதன் செயலை இழக்கும் போது இதன் காரணமாக நாவின் சுவை அரும்புகளின் செயல்பாடும் குறைந்து போகும். இப்படி செயல்பாடு குறைந்து போகும் காலகட்டத்தில் தான் நமக்கு உணவின் சுவை அறியாமல் இருக்குமா. இதை தவிர இன்னொரு விஷயம் இருக்கிறது மன்னா. நமது கையில் இருக்கும் ரேகை போன்று நாவிலும் ரேகை இருக்கிறதாம். இது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமாக இருக்குமா. ஒருவரது நாவில் இருக்கும் ரேகை போன்று மற்றொருவரின் நாக்கின் ரேகை இருப்பதில்லையாம். இது கை ரேகையை விட மிக மிக பாதுகாப்பானது என்று கூறுகிறார்கள். ஒருவேளை எதிர்காலத்தில் கைரேகை பார்ப்பது போல நாக்கு ரேகை வைக்கும் காலம் வந்தாலும் வரும் மந்திரியாரே. ஆம், வந்தாலும் வரலாம். ஒருவேளை நமது அரண்மனையிலும் இந்த நாக்கு ரேகை டெக்னிக்கை பயன்படுத்தலாம். மந்திரியாரே, எலும்பில்லாத இந்த நாக்கு இருக்கிறதே, இது மற்ற மனிதர்களை பேசி பேசி என்ன பாடுபடுத்துகிறது. ஆனால் அதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்பது தெரியவில்லையே. அது சரி, இந்த எலும்பில்லாத நாக்கினால் இந்த மன்னர் என்னை எத்தனை முறை வசைபாடி இருப்பார். மன்னர் வேண்டே, அரண்மனை சமையல்காரிடம் நானே புதிதாக ரெசிபி ஒன்றை கூறி புதிதாக ஒரு உணவை அவர் சமைத்திருக்கிறார். அதை தாங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். எங்கே அந்த உணவு? தாரும், சாப்பிட்டு பார்ப்போம். என்ன இது? உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு என அறுசுவைகளும் ஒரே உணவில் கலந்திருக்கின்றன. என்ன எது என்று கண்டுபிடிக்கவே முடியவில்லையே. மன்னா, தங்களது நாவின் சுவை அரும்புகளை செக் செய்வதற்காக நான் தான் இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு என அறுசுவைகளை ஒன்றாக கலந்து தர சொன்னேன். மன்னரின் நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும். என்ன?